என்பதிலிருந்து 500 ஆண்டுகளுக்கு சரியாக 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் வருகிறார். அவர்கள் தான் மார்ட்டின் லூத்தர். மக்கள்கிட்ட சொந்த கருத்து 95 சொந்த கருத்தை உள்ளே திணித்து இந்த சொந்த கருத்தை நம்புறவங்க எல்லாம் வெளியேறணும்னு சொல்லி அது லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் வெளியேறினார்கள். அதெல்லாம் தெரிஞ்சவங்க தானே. ஏன் வெளியேறினார்கள்? அதுதான் இந்த சொந்த கருத்து. அவர் இஷ்டத்துக்கு ஒரு கருத்து சொல்றார். என்ன கருத்து அது என்றால், பாவத்திற்கு தண்டனை கிடைக்கும். நான் சொன்னேன்ல, என்ன சொன்னேன்? கடவுள் தண்டனை கொடுப்பவர் அல்ல, சன்மானம் கொடுப்பவர் அல்ல, மாறாக உறவு கொடுப்பவர் என்று சொன்னேன் அல்லவா. இது சிசிசியின் கருத்து, திருச்சபையின் கருத்து அல்லது திருவுடையத்தின் கருத்து. இதுல மூணு உங்களுக்கு பிடிச்சிருக்க வச்சுங்க. இது மூணு அடங்காத ஒரு கருத்து எதுனா, கடவுள் தண்டிப்பவர் அப்படின்னு சொல்றது இது மூணுலையும் அடங்காத சொந்த கருத்து. அந்த சொந்த கருத்து, அதனால் மார்ட்டின் லூத்தருடைய கருத்து என்று சொல்லலாம். அதை தான் எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த கருத்து என்ன சொல்கிறது என்றால், மார்க் 7:7 எதிராக மனித சட்டத்தை மீறினால் அது குற்றம், அந்த குற்றம் என்பது பாவமன்னிப்பு சீட்டால் துடைக்கப்படாது அப்படிங்கிறது தான் எல்லாரும் நம்ப வச்சார். அப்படின்னா மனித சட்டத்தை நம்ப வைத்தார். மனித சட்டம் நம்மை மீட்கும் என்று போதித்தார். இன்று வரை ஏறக்குறைய 500 ஆண்டுகளாக அதை யாரும் கண்டறியவில்லை. இது சொந்த கருத்தை சொல்றாரு அப்படிங்கிறத கண்டறியாததால் இன்று கத்தோலிக்க திருச்சபையில் அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள அநேக குருக்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை பெருமையாக நினைக்கிறார்கள். கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்று. அதற்கு கிறிஸ்தவ ஒன்றிப்பு அல்ல. கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்றால் என்ன என்றால், அவர்களுக்கு கத்தோலிக்க திருச்சபையின் கோட்பாடுகளை புரிய வைத்து அவர்கள் அனைவரும் கத்தோலிக்க திருச்சபையின் கோட்பாடுகள் தவறில்லை என்பதை உணர வைத்து அவர்கள் மனம் மாறி வரவில்லை என்றாலும் அப்படி வச்சுக்குவோம். அவங்க ஆக்சுவலா மனம் மாறி உணர்ந்துட்டா மனம் மாறி கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்து விடுவார்கள். மனம் மாறி வரவில்லை என்றாலும் இது கத்தோலிக்க திருச்சபை கோட்பாடு தான் மெய்யானது என்பதை புரிந்து கொள்ள வைப்பதுதான் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சி. உறவு வைத்துக் கொள்வதல்ல. அவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் என்று பவுலடியார் சொல்கிறார் அல்லவா, எபேசியர் 5:11. அந்த உறவு என்பது கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு தொடர்பு இல்லாது. கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது நம்முடைய அந்த பயனுள்ள செயலை அவர்களுக்கு எடுத்து காட்டி அதுக்கப்புறம் அவர்கள் வேண்டும்னா வா பயனுள்ள செயல் வேண்டும்னா திருச்சபைக்கு வா, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நம்ம புரிய வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் தான் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு நாம் செய்ய வேண்டிய செயல் என்று 2ஆம் வத்திக்கான் சங்கவர்கள் கூறுகின்றன. அதுக்கு ஏற்கனவே தனியாக ப்ரோக்ராம் போட்டிருக்கிறோம். நோட் இருக்கவங்க அதை போய் பார்த்துக்கலாம். அதனால் இந்த பிரேசலாடு, நானும் பிரேசலாட் சொன்னேன், அவனும் பிரேசலாட் சொன்னோம். அதனால் 2 பேரும் ஒன்றிப்பு, கிறிஸ்தவ ஒன்றிப்பு இணைந்து விட்டோம் அப்படிங்கிறதுக்கு பேரு கிறிஸ்தவ ஒன்றிப்பு அல்ல. நற்கருணை நம்பிக்கை அங்கே கொண்டு வரப்படவில்லை என்றால் அது ஒன்றிப்பே இல்லை. ஃபால்ஸ் ஐரனிசிசம் அப்படின்னு சொல்லுது. இதுல 2ஆம் வத்திக்கான் சங்கேடு ஒன்றிப்பு குறித்து 2ஆம் வத்திக்கான் சங்கேடு சொல்கிறது. அதனால் இதெல்லாம் ஃபால்ஸ் ஐரனிசிசம், அதாவது போலி சமாதான முயற்சி. அதனால் இதெல்லாம் தவறில்லை, அதாவது மார்ட்டின் லூத்தர் செய்தது தவறில்லை அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்கிறது நம் கத்தோலிக்க திருச்சபையில். அதோடு நிற்காம இன்னொரு கூட்டம், அதுல ஒரு பிரிவு என்ன சொல்கிறார், அவர் செய்ததுதான் சீர்திருத்தம், அவர் சீர்திருத்தம் செய்தார், திருச்சபையை திருத்தினார் அப்படி ஒரு கூட்டம் சொல்லுது. சரியா? அதனால் அதெல்லாம் என்னன்னா சொந்த கருத்து. இந்த ஃபாதர்ஸ் எல்லாம் இது மாதிரி சொல்லக்கூடியவர்கள் சொந்த கருத்தை போதிக்கிறார்கள். போதிக்கிறது மூலமா என்ன செய்கிறார்கள் என்றால், அதை ஏற்றுக்கொள்பவர் அனைவரையும் சிலை வழிபாடு செய்ய வைக்கிறார்கள் என்று சிசிசி 2779 கூறுகிறது. சரியா? இது போன்று திருவிழியத்திற்கு எதிராக ஒரு உறவு வைக்கும் நபராக தான் நான் இருக்கிறேன் என்று காட்டத்தான் இவர்கள் அந்த பிரேசலாட் அல்லது இயேசுக்கே புகழ் என்ற வாழ்த்துரை கூறுகிறார்கள். புரியுதா? அப்ப நான் அந்த வாழ்த்துரை கூறும்போது நான் என்ன செய்கிறேன் என்றால், திருவிழியத்திற்கு எதிராக ஒரு உறவு வைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன், நான் திருவிழியத்தை எதிர்க்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்வதுதான் பிரேசலாட் வாழ்த்து அடையாளம். போற எது வேணாலும் திருவிழத்தை சொல்லிட்டு இருக்கட்டும், நான் சொல்றதை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு அப்படி திமிரா அகம்பாவத்தோடு பேசுவார்கள். பாருங்க, அப்படியே அவங்க நினைச்சுக்கிறாங்க. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அதுதான் நம்ம ஸ்ட்ராங்கா விசுவாசத்துல இருக்கிறோம், இவங்க சொல்றது மூலமாலாம் நம்ம மனம் மாறக்கூடாது, மனம் மாறிட்டா நம்ம வீக்கா இருக்கிறோம் விசுவாசத்துல நம்பிக்கையில அப்படின்னு பொருள்பட்டு விடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னதான் திருவிழி மேற்கோள் காட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு கூட்டம். அவர்களுடைய பொருள் என்னன்னா, திருவிழத்திற்கு எதிராக ஒரு உறவு வைக்கும் நபராக தான் நான் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ள அவர்கள் பெருமைப்படுகிறார்கள். திருவிழத்துக்கு எதிராக இருந்தா நமக்கு என்ன? நமக்கு வேண்டிய என்ன? ஒரு நல்ல பெயர். நமக்கு வேண்டிய என்ன? தூயாவி. எந்த தூயாவி? நற்கருணைக்கு எதிரான தூயாவி.
அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நமக்கு வேண்டியது நற்கருணைக்கு எதிரான தூயாவின்னு அந்த கூட்டம் நினைக்கிறது, நான் சொல்லவில்லை. அதனால் அந்த நற்கருணைக்கு எதிரான தூயாவி நம்மை பற்றி கொண்டிருக்கும் பொழுது, தூயாவினா அசுத்தாவி தான், பேர் தூயாவின்னு வைத்துக் கொண்டான், அதனால் நானும் பயன்படுத்துகிறேன். அந்த தூயாவியை நான் பிடிச்சி வச்சுக்கும் போது, ஐயோ நான் திருவிழத்திற்கு எதிராக செயல்படுகிறோமே என்ற அந்த குற்ற உணர்வு ஒருவரிடம் இருக்காது. அந்த குற்ற உணர்வை தான் அவன் எடுத்து விடுகிறான், தீயாவியானவன் எடுத்து விடுகிறான். அதனால தான் பவுலடியார் என்ன சொல்கிறார், அவை குற்றமனை எடுத்து காட்டுங்கள். அவன் எடுத்து சொல்லு, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, அவனோ தீயாவியை பிடித்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அந்த வசனத்தை சொல்கிறார். இப்படி பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்கள் யாராக மாறுகிறார்கள் என்றால், நற்கருணையை நம்பாதவர்கள், டிவைன் ஃபிலியேஷன் என்ற சந்தான தத்தெடுப்பை நம்பாதவர்கள், கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்கள் என்றெல்லாம் நிலைப்பாடு உள்ளவர்களாக மாறுகிறார்கள். இந்த வார்த்தையெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறவங்களே இந்த வார்த்தை அநேகர் கேட்டிருக்க மாட்டார்கள். இந்த வார்த்தை டிவைன் ஃபிலியேஷன், இன்னொன்று சந்தான தத்தெடுப்பு.